ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ஆசீர்வாதங்கள் அன்று அவருடைய மகிமை ஆதாம் இழக்கும் பொழுது எப்படி இருந்ததோ அதே போல மீண்டுமாய் அதை புதிதாக்கி சிலுவையினார்களுக்கும் எனக்கு அவர் கரங்களை கொடுத்திருக்கிறார். இன்று நாம் அவருக்குள் என்ன செய்கிறோம்? சம்பூரணமா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் என்ன செய்கிறதா? ஆமாம், வாசமாக இருக்கிறது. மேலும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் தலைவராக இருக்கிற அவர்களுக்குள் யார் பரிபூர்ணமாக இருக்கிறா? நாங்கள். அல்லேலூயா. ஆமாம், எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டார்? அங்கே பிசாசனிடத்தில் இழந்த அனைத்தையும் அவர் மீண்டும் பிடுங்கிட்டார். அவனிடத்திலிருந்து அவனை சிலுவையில் ஆடி அடித்து அதை உருவிட்டார். இன்று நாம் கிறிஸ்துவின் சிலுவைக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்கிறோம். இது மிகப்பெரிய அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கையில் இருக்கிற வேதம் தான் அதுக்கு சாட்சி. எப்படி பாஸ்டர் நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பைபிள் தான் சாட்சி. இந்த வேதத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் வெறுமையானவர்கள் அல்ல, நீங்கள் சம்பூர்ணமானவர்கள். அதுவும் எப்படி சம்பூர்ணமானவர்களாம்? அவருக்குள் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கிறது. அவர் சிலுவையில் எனக்காக ஆணி அடிக்கப்பட்டு வெற்றி சிறந்து அந்த சம்பூர்ணம் அது இப்பொழுது எனக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. யோவானில் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அப்போ அவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறாருன்னா இந்த வசனத்தின்படி சகல சம்பூரணமும் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் சம்பூரணர் என்று கர்த்தர் அப்போவே என்ன செஞ்சிட்டாரு? எழுதி வச்சிட்டார். அல்லேலூயா. இன்று இந்த வேதத்தை வைத்திருக்கிற நீங்களும் நானும் சம்பூரணர் என்று எப்போ எழுதிட்டாரு? ஆமாம், நீங்கள் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்து அப்போவே திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம தான் என்ன செஞ்சுருக்கிறோன்னா குறையா இருக்குன்னு நினச்சிட்டே இருக்கோம். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்குள்ள இருக்கிற சகல சம்பூரணமும் உங்களுக்குள்ளேயும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லேலூயா.